ஃபைனலா இந்த கிளாஷ் இன் பாரிஸ் மெயின் இவெண்டோட மிகப்பெரிய மேட்ச் ஃபேட்டல் 4-வே வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் நடக்குது. ஜே யூசோ, செத் ராலின்ஸ், சிஎம் பங்க் அண்ட் எல்ஏ நைட்டுக்கு. இந்த மேட்ச் வழக்கம் போல ஒரு ஃபார்மேட்ல தான் நடந்தது. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே 3 பேருமே சேர்ந்து செத் ராலின்ஸ் அட்டாக் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 3 பேருமே அடிச்சுக்கிறாங்க. 4 பேருக்குமே ஈக்குவலான அட்டாக்கிங் பவரை கொடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோரியோட ஒரு மிகப்பெரிய ஸ்கிரிப்ட்னே சொல்லலாம். போக போக சிஎம் பங்க் அண்ட் செத் ராலின்ஸோட டாமினேட் இந்த மேட்ச்ல நிறையவே இருந்தது. இந்த மேட்ச் பொறுத்தவரை என்னோட ப்ரெடிக்ஷன் என்னதான் இருந்ததுன்னா, செத் ராலின்ஸ் ஏதாச்சும் 1-on-1 மேட்ச் போனா மட்டும்தான் அவரோட டைட்டில் விடுவாரு. மத்தபடி ட்ரிபிள் த்ரெட்டோ ஃபேட்டல் 4-வே எல்லாம் அவரோட சாம்பியன்ஷிப் விடுறதுக்கான சான்ஸே கிடையாது. இந்த மேட்ச்ல பிரான் பிரேக்கர் அண்ட் பிரான்சனோட இன்டரப்ட் இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் நினைச்சேன். பட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு சர்ப்ரைசிங் எலிமெண்டா ஒரு விஷயம் நடந்துருக்கு. செத் ராலின்ஸ் எல்ஏ நைட்டுக்கும் ஜிம்மி யூசோக்கும் ஃப்ளோர்லயே பாத்தீங்கன்னா ஸ்டாம்ப போட்டுறாரு. சோ மேல வந்துட்டு சிஎம் பங்க் அட்டாக் பண்ண நினைக்கிறப்ப சிஎம் பங்க் ஜிடிஎஸ் ரெண்டாவது ஜிடிஎஸ்க்கு தயாரா வச்சுட்டு இந்த மேட்சை வின் பண்ணணும்னு நினைக்கிறப்ப சிஎம் பங்க் லோ ப்ளோ யாரோ பண்ணிருக்காங்க. யாருன்னு பார்த்த உடனே தெரிஞ்சிருது. அவங்க மாஸ்கை ரிவீல் பண்ணணும் அவசியம் கிடையாது. பெக்கி லிஞ்ச் தான். மேபி பெக்கி லிஞ்ச் ஏன் காப்பாத்துனாங்கன்னு இன்னுமே சில பேருக்கு தெரியாம இருக்கலாம். பிகாஸ் செத் ராலின்ஸ் அண்ட் பெக்கி லிஞ்ச் பாத்தீங்கன்னா ஒரு கப்பிள். 2 பேருமே ஹீலரா WWE ஸ்டோரி லைன்ல வலம் வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு நல்ல ஸ்கிரிப்டாவே இருந்தது. அன்எக்ஸ்பெக்டட். இந்த மேட்ச் பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க.